வணக்கம். இன்னைக்கு என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ட்ராவோட எல்லா சீரீஸும். இப்போ V30, V50, V70, V20 இன்ட்ராவோட EV சீரீஸ் முதற்கொண்டு அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸ்பெக்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து லைஃப் டேக்ஸா, இயர்லி டேக்ஸா, என்னென்ன பேலோடில் இருக்குது, என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது, இவங்க என்னென்ன மாதிரி நம்மளுக்கு ஆஃபர்ஸ் தராங்கன்ற முதற்கொண்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷன் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்க்குறீங்களா, இன்ட்ரா இது வந்து கிட்டத்தட்ட 2019 லான்ச் பண்ண வண்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டன்னு 1.2 டன்னு V10 V20 சொல்லிட்டு 2 மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேலோடு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2020லேருந்து 22 காலகட்டத்தில் V30 V50 சொல்லிட்டு 2 மாடலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபியூவல்லாம் தட்டுப்பாடு இருக்குது, வேறு ஃபியூவல் எனர்ஜி வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2022 நமக்கு வந்து சிஎன்ஜி கொண்டு வந்தாங்க. அதுதான் V20. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா V20ல சிஎன்ஜி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த 2024லேருந்து 26 தான் நம்மளுக்கு வந்து இவங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடலான அந்த V70 வந்து லான்ச் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த 2 டன் பேலோடு கெப்பாசிட்டியில். அப்போ வந்து நமக்கு இன்ட்ராவில் வந்து நார்மலு கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருந்துச்சு. ஆனால் டாட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல் நார்மல் கோல்டெல்லாம் கிடையாது, ஈச் அண்ட் இண்டிவிஜுவலான வண்டியில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வேரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடலுமே வந்து இப்போ கோல்டு ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ கோல்டுக்கு என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சர்வீஸ் இன்டர்வல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 70,000 2 வருஷம் இருந்த அந்த வாரண்டி பீரியடை இப்போ வந்து 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இதுதான் இவங்களோட குயிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ இருக்க வண்டியில் ஒரு வண்டியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, என்ன வண்டி எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு வீடியோவில் காமிச்சிடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம V30 பற்றி பார்த்துருவோம். V30 பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து 3 வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது LX, இது வந்து டாப் வேரியண்ட்டு. இது போக CX, AXன்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் இருக்குது. CX வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் ஸ்டியரிங் மட்டும் வராது. ஆனால் அந்த AX வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஸ்டியரிங் வராது. ரெண்டாவது வந்து இது 14 இன்ச் டயர், அது வந்து 13 இன்ச் டயரில் வரும். அதுக்கப்புறம் அது இந்த தொட்டி வந்து கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேசிஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸு, வெஜிடபிள்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, பார்சல் ஏற்றிட்டு போகிறதுக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். நான் இன்ஜின் சொன்னேன்ல, 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த V சீரீஸில் இருக்க எல்லாத்துக்குமே 4 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. V30 பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஆனால் இதோட பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 70 ஹார்ஸ் பவரும் 160 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா சீரீஸ் மொத்தமாகவே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ V30ல மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இந்த வண்டியில் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா மாடல்லையுமே நம்மளுக்கு ஹைட்ராலிக்ஸ் தான் வருது. ஸோ எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் இன்னும் வந்து நம்மளுக்கு திருப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே V30 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. கியர் பாக்ஸில் சின்ன ரேஷியோஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஓவரால் பேலோடு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 டன்னு பேலோடு. இது வந்து நீங்கள் எந்த வேரியன்ஸ் எடுத்தாலும் இந்த பேலோடில் தான் வருது. இப்போ இதே தொட்டி சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 அடி தொட்டி. இந்த தொட்டியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கண்டெய்னரோ இல்லாட்டினா ஹைடெக்கோ ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த பின்னாடி 1 அடியோ 2 அடியோ இழுக்காமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வண்டியோட மைலேஜும் வண்டியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த பார்க்குற எல்லா இன்ட்ரா சீரீஸில் எதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு டெஃப் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த V30யோட டைமென்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து 4.4 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு நம்மளுக்கு வித்து வந்து 1.6 மீட்டரும் ஹைட்டு வந்து 1.9 மீட்டர் இருக்குது. அதாவது ஒரு சந்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு லோட் அடிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் வருது. முன்னாடி வந்து 5 பட்டையும் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 8 பட்டை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட டயர் சைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 185 14 இன்ச் வீல்ஸோட வருது. நான் சொன்னேன்ல அந்த AX வேரியண்ட், அதில் மட்டும்தான் அவங்களுக்கு டயர் சைஸ் வந்து கம்மியாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக இதோட டேங்க் கெப்பாசிட்டி 35 லிட்டர் வரைக்கும் வருது. மார்க்கெட்டில் ஒரு சில காம்படிட்டர்ஸ் வந்து இதுக்கு இருக்காங்க. ஸோ அதையும் கம்பேர் பண்ணி வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் போடுறேன். ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராவோட V50 அதாவது V30 V70 ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரு பாயிண்ட் இது வந்து இப்போ V30 வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் டேக்ஸில் பார்த்தோமா, இது வந்து ரெண்டுமே இருக்குது. லைஃப் டேக்ஸும் இருக்குது, இயர்லி டேக்ஸும் இருக்குது. அதாவது இதில் 1.5 டன் பேலோடு இருக்குது, 1.7 டனுக்கான பேலோடு, ரெண்டு ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. அதனால் 2 டேக்ஸுமே இருக்குது. ஒரு சில பேர் வந்துட்டு இப்போது 2 வருஷத்தில் வண்டி மாற்றுவீங்க,
3 வருஷத்தில் வண்டி மாற்றுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி இயர்லி டேக்ஸ் எடுத்து நீங்கள் கட்டிட்டு ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் வண்டியை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸ்டீரியராக டிசைன் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட தொட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 9.8 அடி தொட்டி. இதில் இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டீலு, சிமெண்ட்டு, டைல்ஸு, இந்த எலக்ட்ரிக் ஜாமான்லாம் ஏற்றிட்டு போவாங்கள்ல, அந்த இதுக்கு வந்து V50 வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வேரியண்ட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு சர்வீஸ் இன்டர்வலும் கூட, அதே மாதிரி வாரண்ட்டி பீரியடும் நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயர் சைஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 215 R15, இது 15 இன்ச் அலாய் வீல். கொஞ்சம் லாங் டிரைவ்ஸ் போகிறோம், நம்ம இந்த சிட்டி விட்டு சிட்டி போகிறோம் அப்படின்னா இது வந்து ஹைவே க்ரூசிங்க்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி சேம் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் வருது. இதில் நம்ம V30 பார்க்கும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட் செமி எலிப்டிக்கலில் வந்துச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பேரபோலிக் 2 பட்டையும், ரியரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 பட்டை வருது, செமி எலிப்டிக்கலில் வருது. ஸோ ஓரளவுக்கு வெயிட் வந்து வச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியோட ஓவரால் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4.7 மீட்ரு இதோட ஓவரால் லென்த்து. வித்து பார்த்தோம்னா 1.7 மீட்ரு, ஹைட்டு வந்து 2 மீட்ரு வருது. ஸோ இதோட வீல் பேஸு 2.6 மீட்ரு வருது. ஸோ ஓரளவுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சந்துக்குள்ளே ஓட்டுறதுக்கு, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, சிட்டிக்கு வெளியே ஓட்டுறதுக்கு ரெண்டுமே இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த V50 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதுலேயும் 1.5 லிட்டர் அதே சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு 80 ஹார்ஸ் பவரும் 220 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சேம் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் எல்லாத்துக்குமே காமனாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா 35 லிட்டரு. இதுக்கும் எந்த வேரியண்ட்டுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெஃப் வராது. இவங்க டெஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஏசி வேரியண்ட்டாக இருக்கும். V50லேயும் ஏசி, நான் ஏசி இருக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த தொட்டி சைஸு, அதாவது பேலோடு சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதுவும் இருக்குது. V30லேயும் அது இருக்குது. அப்படியே நம்ம V70 வந்தோம் அப்படின்னா V70லேயும் நான் சொன்ன மாதிரி ஏசி, நான் ஏசி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதுதான் இன்ட்ரா சீரீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வண்டின்றதை வந்து சொல்கிறாங்க. பெரிய வண்டி மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா 2 டன் பேலோட் கெப்பாசிட்டி அப்படின்றாங்க. இந்த V70 பொறுத்த வரைக்கும் இது வந்து இயர்லி டேக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, எந்த வேரியன்ஸுமே கிடையாது டெஃபை தவிர. ஸோ இது போக இந்த வண்டி வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட்டு, செங்கல் ஏற்றுறதுக்கு, ஹார்ட்வேரு, கொஞ்சம் ஹெவியாக லோட்ஸ் வைக்கிறோம்ல, லாஜிஸ்டிக்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அந்த இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஓவரால் பேலோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 டன்னுன்னு வைங்களேன், 2 டன் வரைக்கும் நம்ம ஏற்றிக்கலாம். அது நீங்கள் எப்படியும் அப்படி ஏற்ற போகிறதில்ல. ஸோ 2 டன் வரைக்கும் ஏற்றிக்கலாம். தொட்டி சைஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது 10.2 அடி தொட்டி வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு எல்லாத்தையும் மாதிரி 1.5 லிட்டர் இன்ஜின் 4 சிலிண்டர் தான். ஆனால் இது பவர் பொறுத்த வரைக்கும் 80 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 220 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட. ஸோ இது வந்து போதுமானு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லோடுக்கு இது போதுமான விஷயம். ஒரு டன் 1.5 டன் எக்ஸ்ட்ரா வச்சிங்கனாலும் இது தாங்கும். இதில் வந்து 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. டெஃப் வேரியன்ட் போனோம் அப்படின்னா, அதாவது ஏசி வேரியன்ட் போனோம் அப்படின்னா 16 லிட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் ஆப்ஷன் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பட்டன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பேரபோலிக் 2 பட்டையும், ரியரில் செமி எலிப்டிக்கல் 11 பட்டை வரைக்கும் கொடுக்குறாங்க, வெயிட் வந்து அதிகமாக ஏற்றுறதுக்கு. ஸோ இதோட டைமென்ஷன் பற்றி சொல்ல போனால் லென்த்து வந்து 4.8 மீட்ரு, வித்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.7 மீட்ரு, ஹைட்டு வந்து 2 மீட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு 179 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 டன் 2.5 டன் பேலோட கெப்பாசிட்டி தாராளமாக அழகாக நம்மளுக்கு இழுத்துட்டு போகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இல்லாத வண்டி V20 பற்றி சொல்லிடுறேன். V20 தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து இப்போ பயோஃபியூலாக வந்து மாற்றி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து V20 பயோஃபியூல் மட்டும்தான் இருக்குது, அதாவது CNG ப்ளஸ் பெட்ரோல் அந்த ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1.2 லிட்டர் தான் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 58 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே வந்து சிஎன்ஜி போனீங்க அப்படின்னா 39 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, இதோட டார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த 100ல் அது 96 டு ஒரு 108 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கு சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோலில் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட ஓவரால் பேலோடு வந்து 1.2 டன் வரைக்கும் நம்மளுக்கு வச்சுக்கலாம். சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அந்த வண்டி. ஸோ அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீல் பேஸ் வந்து 2.4 மீட்டரும் ஓவரால் லென்த்து 4.4 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து அந்த தொட்டி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா V30 மாதிரியே அந்த 8.5 அடி தொட்டி தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஃபியூவல் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ், மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதிகபட்சம் அந்த வண்டியை பார்த்திங்கன்னா அந்த பாலுக்கு, பேக்கரிக்கு,
எஃப்எம்சிஜி சின்ன சின்ன பார்சல் ஏற்றிட்டு போகிறதுக்கு அதுக்கு வந்து அந்த வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா V30 மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் 35 லிட்டரும், சிஎன்ஜி டேங்க் பொறுத்த வரைக்கும் 80 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 45 35ன்னு சொல்லிட்டு 2 இதாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பயோஃபியூவலில் அது வந்து இந்த கேட்டகிரியில் அது வந்து எடுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து ஈவி. ஸோ இப்போ இருக்க மார்க்கெட்டில் ஆல்டர்னேட்டாக நல்லா போயிட்டுருக்க ஒரு சீரீஸில் ஈவி ஒன்று. அண்ட் இன்ட்ராலே அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சேம் அந்த 28 கிலோவாட் பேட்டரி தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அராய் கிளைம் பண்ணுறது 211 வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ரியல் ரேஞ்சே 140லேருந்து 150 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வெயிட்டு பொறுத்து மாறும். ஸோ இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து ஒரு 230 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் பவர் அசிஸ்டட் ஸ்டியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80 தான். ஸோ ஓரளவுக்கு இந்த ஈவியும் வந்து அதுதான் போகும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்திங்க அப்படின்னா சேம் சஸ்பென்ஷன் தான். பேரபோலிக்கு ஃப்ரண்ட்லேயும் ரியரில் வந்து 15 இன்ச் வந்து டயர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இதோட பேலோட் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 1.2 அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தாங்கும். அந்த மாதிரி ஒரு பேலோட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 50 நிமிஷம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது நார்மல் ஏசி சார்ஜிங் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 மணி நேரமும், இல்லாட்டினா 3.3 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 80% வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஏறிடும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான். இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இன்டீரியர் மட்டும் ஓரளவுக்கு டக்குன்னு செக் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்றதை டப்புன்னு சொல்லிடுறேன். ஸோ அப்படியே இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இப்போ V30க்குள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இன்டீரியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது. இது வந்து நான் ஏசினால். ஏசி வந்து கொஞ்சம் கலர்டாக இருக்கும், ஓரளவுக்கு ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்னென்னா இப்போ இதில் ஏசி வென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் தான் நம்மளுக்கு ஏசி எல்லாமே கனெக்ட் ஆகும். அண்ட் இங்கே வந்து செட்டு வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது போக ஏசிக்கான கண்ட்ரோல் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா டிரைவர், கோ டிரைவர் 2 பேர் வந்து தாராளமாக உட்காந்துக்கலாம். நடுவில் ஒரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோ எக்ஸில் பார்த்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு டேஷ்போர்ட் மவுண்டடான ஒரு கியர் பாக்ஸ் வந்து கியர் லிவர்ஸ் வந்து வருது. அண்ட் இங்கே எக்கோ மோட்ஸ்க்கான பட்டன் வச்சுருக்கு. இது எல்லாத்துக்குமே காமன் தான். எனக்கு இந்த கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. இதில் என்ன அப்படின்னா இப்போ இது வந்து டெஃப் இல்லை. சப்போஸ் இதில் வந்து உங்கள் ஏசி வேரியண்ட்டே மாற்றி கன்வெர்ட் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த வண்டிக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதிலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ட்ரிப்பு ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் ரொம்ப கம்ஃபர்டபுளானது. நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இன்னும் ஓரளவுக்கு ப்ரீமியம் ஃபினிஷ் மாதிரி உள்ளே கொஞ்சம் நார்மல் வேரியண்ட்லேயே உள்ளே கொஞ்சம் நம்மளுக்கு இந்த பாடி கலர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இன்டீரியர் தான் இருக்கிற எல்லா வண்டிக்குமே காமன். ஸோ இதுதான் வந்து இன்டீரியரில் இருக்க மேஜரான சேஞ்சஸ். இது போக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் வந்து V30, V50, V70, ஸோ இந்த V20 எல்லாத்துலேயுமே வந்து சேமாக தான் இருக்கும். நான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மிரர்ஸு V30லே V20லே வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் மிரர் தான் கொடுப்பாங்களாம். அதே மாதிரி V50, V70ல ஓரளவுக்கு பெருசு டிஃப்ரென்ஸ் சரிதா. ஸோ விசிபிலிட்டி வைஸ் இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா வண்டியோட லென்த் வந்து போக கூடுது இல்லை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் உட்காந்து பார்த்தேன் ஓரளவுக்கு இதுவும் டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் மற்றபடி உங்களுக்கு டிசைன் வைஸ் எல்லாமே சேம் தான். அந்த க்ரோம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஹெட்லைட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சேம் தான். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இதில் என்ன தான் நம்ம வந்து அப்படியே கூட ஏறி உட்காந்துடலாம். பட் ஆனால் அதுக்கும் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு குட்டையாக இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக, அதாவது இதோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ வந்து இவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, இப்போ இது லைஃப் டேக்ஸு இயர்லி டேக்ஸ்னால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, தொட்டி இந்த தொட்டி எடுத்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஷோரூமோட சேல்ஸ் பர்சன்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்ட்ரா V30 கோல்டு, அதாவது 1 டன் ஆடியோ பாசிங்கில் வர இன்ட்ரா V30. இதோட வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8,57,590. ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ், அதாவது பம்பர் டு பம்பர் ஃபுல் பாடி இன்சூரன்ஸு 30,300. அடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், லைஃப் டேக்ஸ், அதாவது 15 வருஷம் லைஃப் டேக்ஸ், 2 வருஷத்துக்கு FC எல்லாம் சேர்த்து வந்து 80,593. இதில் அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் 7,500. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இதில் வந்து ஃபாஸ்டேகு, நம்பர் பிளேட் எல்லாமே சேர்ந்து, எல்லோ பெயிண்ட் மோகன் எல்லாமே சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்து 7,500. எல்லாம் சேர்த்து ஆண்டோடு பார்த்தீங்கன்னா 9,75,983. இதில் இந்த ஜூலை மாதத்தில் மேக்ஸிமம் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 85,000. ஸோ ஆஃபர் கழிஞ்சு ஆண்டோடு பார்த்தீங்கன்னா 8,90,983 இன்ட்ரா V30 ஆன் ரோட் ப்ரைஸ்.
இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்ட்ரா V50யோட லைஃப் டேக்ஸோட ரேட்டு. வண்டியோட ரேட்டுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 9,06,738. இதுவும் பம்பர் பம்பர் ஃபுல் பாடி இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30,800. ரிஜிஸ்ட்ரேஷனு அதாவது ஃபாஸ்டேகு நம்பர் பிளேட்டு நமக்கு வந்து எல்லோ பெயிண்ட் எல்லாம் சேர்த்து வரும். சேர்த்து வந்து 7,500. நமக்கு வந்து 15 வருஷம் டேக்ஸ் 2 வருஷத்துக்கு எஃப்சி எல்லாமே சேர்த்து வந்து 84,160. V50யோட லைஃப் டேக்ஸ் ஆன் ரோட் ரேட் பார்த்தா 10,24,000. இந்த ஜூலை மாதம் நம்ம மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து 80,000 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ ஆஃபர் கழிஞ்சு ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 9,40,198. இப்போ அதே இது இன்ட்ரா V50யில் பார்த்தீங்கன்னா இயர்லி டேக்ஸ் அதாவது வருஷ டேக்ஸ்னு சொல்லுவோம். அதோட ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 9,64,738. இதுக்கும் சேம் மேக்ஸிமம் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 80,000 ஆஃபர் ஜூலை மாதம் ஆஃபர். ஆஃபர் கழிஞ்சு இதோட ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 8,84,738. இப்போ அடுத்து வந்து இன்ட்ரா V70 வந்து ஏர்லி டேக்ஸ் வெஹிக்கிள் தான் அது. ஸோ அதோட வண்டி ரேட்னு பார்த்தீங்கன்னா 9,61,737. ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பம்பர் டம்பர் ஃபுல் பாடி இன்சூரன்ஸும் 31,500. ஏர்லி டேக்ஸு எஃப்சி பார்த்தீங்கன்னா 30,000 வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது நம்பர் வாங்குறதுக்கு வந்து 7,500. எல்லாம் சேர்த்து வந்து 10,30,737. இதோட மேக்ஸிமம் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஆஃபர் வந்து 70,000. ஆஃபர் கழிஞ்சு ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 9,60,737. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இன்ட்ரா V20 கோல்டு அதாவது பைஃபியல் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி வர வெஹிக்கிள் இது. இதோட வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8,43,590. ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 29,900. 15 வருஷம் டேக்ஸ் எஃப்சி பார்த்தீங்கன்னா 79,462. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குறது வந்து 7,500. எல்லாம் சேர்த்து ஆண்டு வந்து 9,60,452. இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 65,000 டிஸ்கவுண்ட் தாண்டி வந்து ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 8,95,452. அடுத்து இன்ட்ரா ஈவி இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,29,837. பம்பர் டம்பர் ஃபுல் பாடி இன்சூரன்ஸ் வந்து 32,100. இதோட எஃப்சி டேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 வரும். ப்ரொசீடிங்ஸோடு சேர்த்து நம்பரோட சேர்த்து ஃபஸ்ட் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இன்ட்ரா ஈவியோட ஃப்ளாட் பெட் வெர்ஷனு. இது வந்து கம்ப்ளீட் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இதோட வண்டி ரேட்னு பார்த்தீங்கன்னா 12,29,837. ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 32,100. டேக்ஸ் எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 30,000. நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 7,500 வரும். டிசிஎஸ் 1% வரும் 12,298. இதோட ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா 13,11,735. நம்ம ஜூலை மாதத்தோட ஆஃபர் எல்லா வெஹிக்கிள் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஆஃபர். இது மட்டும் இல்லை, நீங்கள் நேராக வாங்க, உங்களுக்கு என்ன வெஹிக்கிள் தேவைப்படுதோ நம்ம இப்போ நான் சொன்னதுலேருந்து அடிஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம். இது மட்டும் இல்லை, இதை தாண்டி நம்மகிட்ட வந்து ஏசி வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டாட்டாவில் எந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வேணுனாலும் நீங்கள் எங்களுக்கு கூப்பிடுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் நான் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒரு வழியாக இந்த இன்ட்ராவோட சீரிஸ் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா V20யில் ஆரம்பித்து EV V70 அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மாடல் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ டன்னேஜ் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு வரைக்கும் பார்த்துட்டோம். ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு தனித்தனியாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வண்டி எடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணி வண்டி வேணும்னா எடுத்துக்கோங்க. இது போக நல்ல ஆஃபரும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ பின்னாடி தெரியுதா, இது வந்து இன்ட்ராவோட V50 இந்த மாதிரி தான் டெமோ கொடுத்துட்டு இருக்காங்க போல். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஒரு மைலேஜ் டெஸ்ட்டும் நம்ம பண்ணிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்.